வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன பதிவுனா மக்கள் மருந்தகம். ஏன்னா இன்னும் மக்கள் மருந்தகத்தை பற்றி விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. பார்த்திங்கன்னா இந்த மாத்திரைகள், இந்த மருந்தெல்லாம் நான் வெளியில் வாங்கியிருந்தேன்னா கிட்டத்தட்ட 500 நெருக்கி வந்துருக்கும். ஆனால் மக்கள் மருந்தகத்தில் இதோட விலை 159 தான். கிட்டத்தட்ட என்னென்னா பாதிக்கு மேலே, முக்கால்வாசி விலை குறையுது. ஆனால் என்னென்னா மெடிசன் ஃபுல்லாக ஒன்று தான், அதோட பவர் எல்லாமே ஒன்று தான், பிராண்டு மட்டும்தான் வேறு இருக்கும். இப்போ நம்ம சோப் வாங்குகிறோன்னா சோப்பில் நிறையா இது இருக்குது. லைபாய் இருக்குது, லெக்ஸ் இருக்குது, மெடிமிக்ஸ் இருக்குது, ஹமாம் இருக்குது. இந்த மாதிரி சோப்புகள் மாதிரி ஒருதான சோப்பு தான். அதே மாதிரி தான் மாத்திரைகளில் அதோட ஃபார்முலா ஃபுல்லாக ஒன்று தான். ஆனால் பிராண்டு வேறு இருக்கும். கம்பெனி ஒரு தயாரிப்பு ஒரு கம்பெனி தயாரிச்சிருப்பாங்க, அது ஒரு கம்பெனி தயாரிச்சிருப்பாங்க. ஆனால் மக்கள் பார்த்திங்கன்னா இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் வெளியில் நிறையா விலை கொடுத்து மருந்துகள் வாங்கிட்டு இருக்காங்க. இது சின்ன தலைவலி, காய்ச்சலுக்கு அப்பப்போ ஹாஸ்பிட்டலில் வாங்குகிற மருந்துகளுக்கு கூட அவசியம் இல்லாது. ஆனால் அந்த ரெகுலராக மாத்திரை சாப்பிட்றாங்க இல்லையா, இந்த ப்ரெஷரு, சுகரு, ஹார்ட் பேஷண்ட்டு, இவங்கெல்லாம் இதில் வாங்கினாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மாதத்துக்கே குறைஞ்சது 5000லேருந்து 10,000 வரையும் மாத்திரை வாங்குறப்ப இருக்கும். ஆனால் இங்கே அவங்க வாங்கினாங்கன்னா 2000 தான் அந்த 5000 10,000ன்றது ஒரு 2 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். அதனால் மக்கள் மருந்தகத்தை பார்த்து வாங்கணும். சில பேர் என்னென்னா அது ஒரு அரசியல் ரீதியாக பார்க்குறாங்க. மோடி படம் போட்டிருக்கு, மோடி மெடிக்கல் அப்படின்னு. மத்திய கவர்மெண்ட் செய்கிறதுனால அவங்க பிரதமர் படத்தை போடுறாங்க. இப்போ நம்ம மாநில அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் படத்தை போடுற மாதிரி அவங்க மத்திய அரசு இதை செயல்படுத்துறதுனால அவங்க மோடி படத்தை போடுறாங்க. அதனால் அரசியலுக்கும் இதுக்கும் நம்ம சம்மந்தம் கிடையாது. நம்மளுக்கு விலை குறைஞ்சா போதுமானது இல்லையா? அதனால் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு அடைங்க. மக்கள் மருந்தகம் நிறைய இடத்துல இருக்குது. கிராமத்துலேயும் சரி, சிட்டிக்குலேயும் சரி. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு ஒரு மக்கள் மருந்தகம் இருக்குது. ஒரு டவுன் இருக்குன்னா 4-5 மெடிக்கல் கட்டாயமாக இருக்குது. அதனால் இந்த மக்கள் மருந்தகத்தில் வாங்கி பயனடையுமாறு கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இன்னும் தெரியாமல் இருக்கிறதுனால இந்த பதிவு போட்டேன். நன்றி.